அனைவருக்கும் வணக்கம். ஸோ யுபிஎஸ்சியோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க, எப்படி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும், என்ன எலிஜிபிலிட்டி, எப்படி எக்ஸாம் இருக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ப. ஸோ ஃபர்ஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன். என்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும் அப்படின்னா, பிப்ரவரி 14ஆம் தேதி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? ஸோ அதுதான் குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 5 வரைக்கும் நம்ம இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். யுபிஎஸ்சி வெப்சைட்ல போய் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஹவ் டு அப்ளை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எங்க போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, upsconline.nic.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில போய் நம்ப அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ப ஓடிஆர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓடிஆர் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சில எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது யுபிஎஸ்சிலயும் பண்ணுவோம். ஸோ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ப எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைமா யுபிஎஸ்சி இப்ப தான் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, முதல்ல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ அது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓடிஆர் ஹாஸ் டூ பி ரிஜிஸ்டர்ட் ஒன்லி ஒன்ஸ். அதாவது நம்ம லைஃப் டைம்லயே ஒரே ஒரு டைம் தான் இந்த ஓடிஆர் அப்படிங்கிறத பண்ண முடியும். அது வருஷத்துல எப்ப வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, புதுசா நீங்க இப்ப தான் யுபிஎஸ்சிக்குள்ள வரீங்க அப்படின்னா, ஓடிஆர் அப்படிங்கிறத கண்டிப்பா பண்ணியிருக்கணும். சரிங்களா? அடுத்தது ஓடிஆர்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் நினைக்கிறீங்க அப்படின்னா, அதுவும் உங்க லைஃப் டைம்ல ஒரே ஒரு டைம் தான் அந்த ஓடிஆர் தளத்துல வந்து நம்மளால அந்த மாடிஃபிகேஷன் மாற்றங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதுவும் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த எக்ஸாம் அப்ளை பண்றோம் இல்லையா? ஸோ அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 7 நாள் டைம் குடுப்பாங்க. அந்த 7 நாள்ல தான் நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு முதல் ஸ்டெப்பா நம்ம ஓடிஆர் அப்படிங்கிறத பண்ணணும். ஓடிஆர் பண்ணதுக்கு அப்புறமா தான், அதுல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா, நம்ப அத அந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல போய் நீங்க பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது மாடிஃபிகேஷன் இன் அப்ளிகேஷன். ஸோ நம்ப ஓடிஆர் பண்ணிட்டு, எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம். அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, அதுக்கு உண்டான டைம் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, மார்ச் 6ல இருந்து மார்ச் 12 வரைக்கும் நம்ப அந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ள நம்ம பண்ணிக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமா யுபிஎஸ்சி எழுத போறீங்க அப்படின்னா, முதல்ல நீங்க ஓடிஆர் அப்படிங்கிறத பண்ணணும். சரிங்களா? ஓடிஆர் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு உண்டான தேதிய தான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. 6/3/2024 இருந்து 12/3/2024 வரைக்கும் அந்த ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத. ஸோ அடுத்த கட்டமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மார்ச் 5ஆம் தேதி வரைக்கும் நம்ப இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் இத பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் முடிஞ்சது. அந்த அப்ளிகேஷன் விண்டோ அத குடுத்துருக்காங்க இல்லையா? 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அட்மிட் கார்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. ஹால் டிக்கெட்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த மாரி அட்மிட் கார்ட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. ஸோ அத நம்ம யுபிஎஸ்சி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமா என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவை, நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு, எங்கேயுமே கிளாரிஃபை ஆகல அப்படிங்கிற பட்சத்தில, நம்ம யுபிஎஸ்சிக்கே வந்து நம்ம போய் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவங்களுக்கே டைரக்ட்டா கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கான நம்பர தான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வொர்க்கிங் டேஸ்ல கால் பண்ணணும். காலையில 10 மணிலேருந்து சாயந்திரம் 5 மணி வரைக்கும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு புதிய நடைமுறை அப்படிங்கிறது யுபிஎஸ்சில கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்றப்ப என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ அப்படிங்கிறது நமக்கு 10 நாள் ஓல்டான ஃபோட்டோவா தான் இருக்கும். அதாவது இப்ப நீங்க அப்ளை பண்ண போறீங்க, இன்னைக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி நம்ம கேண்டிடேட்டோட நேமும், ஃபோட்டோ எந்த நாள் எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற டேட்டும் அதுல கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபேஸ் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ல 3ல 4 4ல 3 பங்கு இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3/4 ஆஃப் த ஸ்பேஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஃபேஸ் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ல 3/4 வந்து தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்க நடைமுறை. நம்ம வந்து ஃபோட்டோ வந்து 10 டேஸ் ஓல்டா இருக்கணும். 10 நாளைக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவா இருக்கணும். நேம் ஆஃப் த கேண்டிடேட் நம்ம கேண்டிடேட் பேரும், இந்த டேட்டும் வந்து அந்த ஃபோட்டோகிராஃப்ல இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த ஃபோட்டோல 3/4 ஆன ஸ்பேஸ் வந்து நம்மளோட ஃபேஸ் தான் தெரியணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி கேண்டிடேட்ஸ் அந்த தேர்வு எழுதக்கூடியவங்க
அவங்களோட அப்பியரன்ஸ் ஃபோட்டோல இருக்க மாரியே கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இப்ப அப்பியரன்ஸ்ல நீங்க கிளீன் ஷேவ் பண்ணிட்டு, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க பிரிலிம்ஸும் சரி, மெயின்ஸும் சரி, இன்டர்வியூ அப்பயும் சரி, அதே கிளீன் ஷேவ் பண்ணிட்டு தான் போய் எக்ஸாம்ல அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்போ எக்ஸாம் ஹால்க்குள்ள போகணும் அப்படிங்கிறத எக்ஸாம் ஹாலுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிரணும். லேட்டா போயிறக்கூடாது. ஸோ அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன விதமான போஸ்டிங்ஸ்லாம் இருக்கு? நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ற ஐஏஎஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், போலீஸ் சர்வீஸ் அந்த மாரி என்னென்ன போஸ்டிங்லாம் இந்த தேர்வுல நடத்தப் போறாங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப அந்தபடி பார்த்தோம்னா, வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது 1056 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தடவ கொஞ்சம் நெறைய வேக்கன்சி அப்படிங்கிறது அதிகமா தான் வந்திருக்கு. 1056 வேக்கன்சி அப்படிங்கிறது. இதுல 40 வேக்கன்சி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ 1056 டோட்டல் வேக்கன்சி. அதுல 40 வேக்கன்சி அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, நமக்கு இதுல பெருசா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் எக்ஸாம் சென்டர் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சென்டர் இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்க்கான சென்டர் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ தமிழகத்துல எந்தெந்த இருக்கு சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் புதுச்சேரி. இதெல்லாம் தான் நமக்கு சென்டர்ஸா இருக்கு. எங்கேங்கன்னா, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, நம்ப சில இந்த கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வேலூர் இங்கெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட் தான் ஒதுக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1500 சீட் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஊருக்கு இப்ப நான் மதுரையில எக்ஸாம் எழுத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மதுரையில அப்ளை பண்றேன் அப்படின்னா, இந்த 1500 பேர் எனக்கு முன்னாடி ஆல்ரெடி மதுரை தான் சென்டரா வேணும்னு அப்ளை பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு இந்த மதுரை அப்படிங்கிற காலம் காட்டாது. சரிங்களா? ஸோ அந்த பட்சத்தில நம்ம சென்னை தான் போடணும். ஏன்னா சென்னையில எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். மத்தபடி இந்த சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு இல்லையா? கோயம்புத்தூர், மதுரை, வேலூர் அப்படின்னா, அங்கெல்லாம் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேகமா அப்ளை பண்றீங்களோ, சீக்கிரமா அப்ளை பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏ நீங்க எதிர்பார்க்கிற இடமே கிடைச்சிரும். இல்ல லேட் பண்றீங்க, லேட்டா அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. சென்னையில தான் நமக்கு எக்ஸாம் போய் எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ அது குடுத்திருப்பாங்க நமக்கு. முதல்ல வரவங்களுக்கு அந்த சீட்டுகள ஒதுக்கிருவோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டுல நம்ம சென்னையில மட்டும் தான் எழுத முடியும். சரிங்களா? வேற எங்கேயும் எழுத முடியாது. மெயின்ஸ் பொறுத்தவரைக்கும் நம்ம சென்னை மட்டும் தான். ஓகேங்களா? ஸோ அதான் இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ளை, ஃபர்ஸ்ட் அலாட். இப்பன்னா மதுரைக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு முன்னாடியே ஒரு 1500 பேர் அப்ளை பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா, 1500 சீட்டு தான் இருக்கு. 1500 பேரும் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா, எனக்கு மதுரை அப்படிங்கிறத காட்டாது. ஏன்னா, இங்க ஃபர்ஸ்ட் அப்ளை, ஃபர்ஸ்ட் அலாட் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கா அவங்க ஃபாலோ பண்றனால. ஸோ எந்த அளவுக்கு வேகமா அப்ளை பண்ணி முடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு எதிர்பார்க்கிற இடங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த யுபிஎஸ்சி தேர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, நமக்கு பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பிரிலிமினரி எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த முதல் நிலை தேர்வு அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் கொள்குறி வினாக்களா இருக்கும். அடுத்து முதன்மை தேர்வு மெயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கும். கடைசியா இன்டர்வியூ ஓகேங்களா? ஆளுமை தேர்வு அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, எலிஜிபிலிட்டி. நம்மளோட நேஷனாலிட்டி அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. அடுத்தது பார்த்தோம்னா, நமக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, 21 வயசு இருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி 32 வயசுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கான டேட்டையும் சொல்றாங்க. ஆகஸ்ட் 1, 2024 அப்போ 21 வயசு ஆயிருக்கணும். 32 வயசு மஸ்ட் நாட் அட்டைன்ட் த ஏஜ் ஆஃப் 32 இயர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதான் நமக்கு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்க்குறோம். 21லிருந்து 32 வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு. மத்த பிரிவினர்களுக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, எஸ்சி, எஸ்டி அந்த பிரிவுகள சேர்ந்தவங்களுக்கு வந்து ஒரு +5 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம 32ஓட +5 போட்டுக்கிட்டோம்னா 37 அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? இது வந்து எஸ்சி, எஸ்டி வகுப்பினருக்கு. அதே மாரி மேக்ஸிமம் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது யாருக்குன்னா, ஓபிசி வகுப்பினரை சேர்ந்தவங்க. ஓபிசின்னா ஒண்ணும் கிடையாது. தமிழகத்துல பிசி, எம்பிசி, பிசிஎம், பிசி முஸ்லிம்ஸ்லாம் சொல்றோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் தான் மத்திய அளவுல பார்க்குறப்போ ஓபிசி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஓபிசி வகுப்புல வரோம் அப்படின்னா, நமக்கு வந்து 21லிருந்து 32 பிளஸ் நமக்கு வந்து மேக்ஸிமம் 3 இயர்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ 35 வயசு வரைக்கும் நமக்கு டைம். ஓகேங்களா? ஸோ பொது பிரிவினர் அப்படின்னா 32 இதே எஸ்சி, எஸ்டில வரவங்களுக்கு 37
இத பிசில வரவங்களுக்கு, ஓபிசில வரவங்களுக்கு 35 அப்படிங்கிற அந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நமக்கு. சரிங்களா? அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு. ஓகேங்களா? 32லருந்து அது இன்னொரு 10 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற அந்த கேட்டகரி கீழ வரவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல கரெக்ட்டா இருக்கீங்களா அப்படிங்கிறத நல்லா என்ஷூர் பண்ணிட்டு அப்ளை பண்ணணும். சரிங்களா? அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். எஜுகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். சரிங்களா? ஃபைனல் இயர் படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி கிராஜுவேட் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய மாணவர்களும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல நமக்கு குடுக்குறாங்க. அடுத்தது நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் எத்தன அட்டெம்ப்ட் போடலாம் அப்படிங்கிறது யுபிஎஸ்சி தேர்வுகள் அப்படிங்கிறப்போ, நம்ப குறிப்பிட்ட டைம் தான் எழுத முடியும். நமக்கு ஏஜ் இருக்கு. எனக்கு இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்கு. நான் இன்னும் 3 அட்டெம்ப்ட் குடுக்கலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ இந்த அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிருவாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா, எஸ்சி, எஸ்டி வகுப்பினருக்கு அன்லிமிட்டட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓபிசி வகுப்பினருக்கு 9 அட்டெம்ப்ட் இருக்கு. மத்தபடி பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது நமக்கு மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து 9 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓபிசி பிரிவினருக்கும் 9 அட்டெம்ப்ட். எஸ்சி, எஸ்டில வரவங்களுக்கு அன்லிமிட்டட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? மத்தபடி பார்க்குறப்ப, இங்கே பார்த்தோம்னா, பொதுப் பிரிவுல வரவங்களுக்கு 6 அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் நம்ம அந்த அட்டெம்ப்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இத்தன முறைகள் மட்டும் தான் போகுது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு எஸ்சி, எஸ்டில வரீங்க அப்படின்னா, அன்லிமிட்டட் எத்தனை தடவ வேணாலும் எழுதிக்கலாம். இதே ஓபிசில வரீங்க அப்படின்னா, 9 தடவ தான் தேர்வுகள் அப்படிங்கிறத எழுத முடியும். சரிங்களா? அடுத்தது எக்ஸாம் ஃபீஸ் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறது ரூ. 100 ஓகேவா? ஸோ அதிலே சில எக்செப்ஷன்ஸ் இருக்கு. யாருக்குன்னா, பெண்கள், பழங்குடியினர், பட்டியலினத்தவர், அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்தவங்க ரூ. 100 கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ரூ. 100 தான் எக்ஸாம் ஃபீஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் திருப்ப ஹவ் டூ அப்ளை அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ யுபிஎஸ்சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் அதில போய் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ஓடிஆர் கிரியேட் பண்ணணும். ஓடிஆர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா எக்ஸாம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா? கடைசியா தான் சப்மிட் குடுத்து பேமெண்ட்க்குள்ள போகும். அது ரூ. 100 அப்படிங்கிறது. ஸோ முதல்ல ஓடிஆர் கிரியேட் பண்ணாதவங்க அத பண்ணிருங்க. அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுங்கிற பேஜ்க்குள்ள போகும். ஸோ அதில ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்த மாரி மார்ச் 5ஆம் தேதி 6 மணி வரைக்கும் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதான் லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது வேற என்ன இருக்கு? நோட்டிஃபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா இந்த இடத்துல எலிஜிபிலிட்டி ஃபார் அவைலிங் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்து சப்மிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதில இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வாங்கணும். ஓகேங்களா? நம்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நார்மலா எடுத்துக்க மாட்டாங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வாங்கணும். ஓபிசில வரவங்க. ஸோ அது எப்ப வாங்கியிருக்கணும் அப்படின்னா, 1/4/2023க்கு அப்புறம் வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 1, 2023க்கு அப்புறம் வாங்கியிருக்கணும். இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு நீங்க ஜனவரி 2023ல வாங்குன அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாமான்னு கேட்டா, சப்மிட் பண்ண முடியாது. அது கூடாதுன்றத சொல்லியிருக்காங்க. இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2023 இப்போ 1/4/2023க்கு அப்புறமா நீங்க ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அத தான் நீங்க தேர்வுக்கு அப்ளை பண்றப்போ அ சப்மிட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஏப்ரல் 1, 2023 இந்த டேட் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அதுக்கப்புறம் தான் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். பழைய சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் அதே ஒரு விஷயம் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இந்த அந்த கேட்டகரியில வரவங்களுக்குமே வந்து 1/4/2023க்கு அப்புறமா அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இடபிள்யூஎஸ்ல நீங்க வரீங்களா? இல்லையா? அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. பழைய சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணக்கூடாது. 1/4/2023க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் தான் வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மத்தபடி எஸ்சி, எஸ்டில இருக்கவங்களுக்கு நான் பழைய சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னா, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். மத்த பிரிவினருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓபிசில இருக்கவங்களும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கீழ வரவங்களும் 1/4/2023க்கு அப்புறம் அந்த சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்கணும். அத தான் சப்மிட் பண்ணியிருக்கணும். பழைய சர்டிஃபிகேட்ட எடுத்துக்க மாட்டாங்க. எஸ்சி, எஸ்டி வகுப்பினர்ல வந்து பழைய சர்டிஃபிகேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது வேற என்ன குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதெல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு. அடுத்தது நமக்கு அந்த எக்ஸாம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா?
பிரிலிமினரி எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ் டைப் ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் இருக்கும். அதுல 4 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன செலக்ட் பண்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது காலையில 1, ஃபார்னூன் 1, ஆஃப்டர்நூன் 1 நடக்கும். சரிங்களா? 2, 2 மணி நேரம் தேர்வுகள் நடக்கும். காலையில வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது நடக்கும். மதியானம் சிசாட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ்னா பொது அறிவு அப்படிங்கிறத சொல்றோம். சிசாட்னா சிவில் சர்வீஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட் ஓகேங்களா? மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இது 2 தான் நமக்கு காலையில 1, மதியம் 1 அப்படிங்கிறது நடக்கும். 2 மணி நேரம் தேர்வுகள் அப்படிங்கிறது நடக்கும். 2மே அப்ஜெக்டிவ் டைப் தான் நடக்கும். சரிங்களா? இதுல இந்த சிசாட் அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 இந்த மத்தியானம் எழுதக்கூடிய பேப்பர் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இந்த மேத்ஸ் அந்த எக்ஸாம்ல 33% ஆஃப் மார்க் எடுத்திருந்தா மட்டும் தான் நம்மளோட இந்த பேப்பர எவாலுவேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த சிசாட்ல 33% மார்க் எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா தான் அதனால தான் இது எடுத்திருந்தா தான் இத குவாலிஃபையிங் பேப்பர்ன்னு சொல்றாங்க. இத எடுத்திருந்தா நம்ம குவாலிஃபை ஆகுறோம். எதுக்கு குவாலிஃபை ஆகுறோம்னா, நம்மளோட இந்த பேப்பர திருத்தறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து தான் நமக்கு மெயின்ஸ்க்கு போறதுக்கான கட் ஆஃப் அப்படிங்கிறத எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்ப நம்ம மத்தியானம் எழுதக்கூடிய அந்த சிசாட் பேப்பர் அப்படிங்கிறது குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும் தான். 33% மார்க் எடுத்தா போதும். நம்மளோட ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர திருத்துவாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ் பேப்பர்ல நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்றோமோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா, அத பேஸ் பண்ணி தான் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ் காலையில எழுதுறோம் இல்லையா? அந்த ஜெனரல் ஸ்டடீஸ பேஸ் பண்ணி தான் நமக்கு மெயின்ஸ்க்கு போக முடியும். சரிங்களா? இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல தான் மார்க் கட் ஆஃப் அப்படிங்கிறத நிர்ணயிப்பாங்க. அதனுடைய அடிப்படையில தான் நம்ம மெயின்ஸ்க்கு போக முடியும். ஸோ, அதுதான் இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ, அடுத்தது எக்ஸாம் என்னென்ன லாங்குவேஜ்ல இருக்கும்? தமிழ்ல எழுத முடியுமானா முடியாது. ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். அடிப்படை இங்கிலீஷ் அந்த பேசிக் இங்கிலீஷ் நாலேட்ஜ் இருந்தாலே போதும் நமக்கு ஈஸியா கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? ரொம்ப டீப்பான இங்கிலீஷ்ல தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பேசிக் இங்கிலீஷ் இருந்தாலே போதும் நமக்கு. ஸோ இதெல்லாம் தான் குடுத்துருக்காங்க. நமக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, 100 கேள்விகள் இருக்கும். மென்டல் எபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ, நமக்கு 80 கேள்விகள் இருக்கும். 2மே இது காலையில 2 மணி நேரம் எழுதுவோம். இது மதியம் 2 மணி நேரம் எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த தேர்வு பேட்டர்ன் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, மெயின்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் அதே மாரி எப்படி நம்ம மேத்ஸ் பார்த்தோமோ, அதே மாரி தான் இங்கேயும் குவாலிஃபையிங் பேப்பர்ஸ். அதாவது 8வது அட்டவணையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லாங்குவேஜ எடுத்து எழுதிக்கலாம். இப்ப தமிழ்லயே போட்டுக்கலாம். ஓகேங்களா? தமிழ் ஒரு பேப்பர்ன்னு வச்சுக்கலாம். பேப்பர் ஏ தமிழ், பேப்பர் பி இங்கிலீஷ். ஓகேவா? இது 2ம் குவாலிஃபையிங் பேப்பர் தான். இத வந்து நம்மளோட ஃபைனல் மார்க்குக்கு எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? குவாலிஃபையிங் பேப்பர் மட்டும் தான். குவாலிஃபை ஆகுறதுக்கு மட்டும் தான். ஓகேவா? அடுத்தது பேப்பர்ஸ் கவுண்டட் ஃபார் மெரிட். நம்மளோட மெரிட் மார்க்குக்கு எதெல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னா, இங்க குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது எஸ்ஸே டைப்ல இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பேப்பர் 2 அப்படிங்கிறது ஜெனரல் ஸ்டடீஸ் 1 அதுல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு? இந்தியாவோட ஹெரிடேஜ், கல்ச்சர், ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி ஆஃப் வேர்ல்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க. அடுத்து ஜெனரல் ஸ்டடீஸ் 2 இதுல வந்து கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன் இதெல்லாம் குடுத்துருக்காங்க. இதே ஜெனரல் ஸ்டடீஸ் 3 டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மென்ட் இந்த மாரி குடுத்துருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது ஜிஎஸ் 4 ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்ஏ பேப்பரும், இந்த 4 ஜிஎஸ் பேப்பரும் எல்லாருக்குமே காமன். ஓகேங்களா? இந்த 5 பேப்பரும் வந்து எல்லாருக்குமே காமனா வந்து இருக்கு. ஓகேவா? ஒவ்வொரு பேப்பரும் 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ் இருக்கும். 250 மார்க்குக்கு வந்து நம்ம எக்ஸாம் அப்படிங்கிறது எழுதுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. நமக்கு 20 கொஸ்டின் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின் அதாவது 1 டூ 10 அப்படிங்கிறது 10 மார்க் கொஸ்டினா இருக்கும். 11 டூ 20 அப்படிங்கிறது 15 மார்க் கொஸ்டினா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது 100 மார்க்குக்கு, இது 150 மார்க். டோட்டலா 250 மார்க். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ப விருப்ப பாடம் ஒண்ணு தேர்வு செய்வோம். அது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எழுதுவோம் நம்ம. ஓகேங்களா? ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ட இப்ப எக்ஸாம்பிள்க்கு அ ஜியோகிராஃபி இருக்கு அப்படின்னா, அதுல ஜியோகிராஃபி பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 தடவ எழுதுவோம். சரிங்களா? ஸோ அதான் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அத 2 தடவ எழுதுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து 250, 250 மார்க்குக்கு எழுதுவோம். ஸோ இந்த ஆப்ஷனல் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. நம்ம காலேஜ்ல படிச்ச டிகிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன பாடம் புடிச்சிருக்கோ அத எடுத்துக்கலாம். அது லிஸ்ட்ட நம்ம பார்ப்போம். பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த 2 வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி வேறுபடும். சரிங்களா? ஆனா இந்த 5 பேப்பரும் வந்து காமனா எல்லாருக்குமே உண்டானது தான். ஓகேவா? ஸோ அதான் மெயின்ஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமா நம்ம மெயின்ஸ் எவ்வளோக்கு எழுதுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1750 மார்க்குக்கு வந்து நம்ம மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எழுதுறோம். ஓகேவா? ஸோ 1750 அதுக்கப்புறமா மெயின்ஸ்ல இருந்து ஒரு சில பேர வந்து நம்ம தனியா எடுப்பாங்க. எடுத்து இன்டர்வியூ அப்படிங்கிறத கூப்பிடுவாங்க. பெர்சனாலிட்டி டெஸ்ட் ஆளுமை தேர்வு அப்படிங்கிறத சொல்றோம். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு 275 மார்க் வந்து இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்கும்.
சரிங்களா? ஸோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஃபைனல் மார்க் அப்படிங்கிறது 2025 மார்க்குக்கு நம்ம இந்த மெயின்ஸ், பிரிலிம்ஸ் அது மீன்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேர்த்து எழுதுறோம். ஓகேங்களா? அப்ப நான் பிரிலிம்ஸ்ல எடுத்த மார்க்க இங்க எடுத்துப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. பிலிம்ஸ்ல எடுக்கிற மார்க்கு மொத்தம் முழுமையுமே நமக்கு மெயின்ஸுக்கு நம்ம தகுதியானவங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்காக தான். ஸோ பிலிம்ஸ் மார்க் அப்படிங்கிறது நம்ம மெயின்ஸுக்கு செலக்ட் ஆனதுனே அது அது இன்வாலிட் ஆயிரும் சரிங்களா? அதுக்கப்புறமா நம்ம மெயின்ஸ்ல எடுக்கக்கூடிய இந்த 1750க்கு எவ்வளோ எடுக்கிறோம்? இந்த 275க்கு எவ்வளோ எடுக்கிறோம்? அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன குடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து நம்ம சொன்னோம் இல்லையா? ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு 5 பேப்பர் எல்லாருக்கும் காமன். 2 ஒரு பேப்பர் மட்டும் அதாவது ஒரு விருப்ப பாடத்த நம்ம 2 தடவ எழுதுவோம் அப்படிங்கிறத பார்த்திருந்தோம் இல்லையா? இந்த விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு? அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி, சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. ஜியோகிராஃபி இருக்கு நமக்கு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. பொலிட்டிக்கல் சயன்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன் இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல நமக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது நல்லா வருதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்கனால எந்த சப்ஜெக்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த சப்ஜெக்ட்ட நீங்க எடுத்து அத நீங்க எக்ஸாம்ல எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது 3 மணி நேரம் நடக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே குடுத்திருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் டைப் மெயின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஓகேவா? நம்ம வந்து எழுதுற மாரி இருக்கும். பிரிலிம்ஸ் மட்டும் தான் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு சிலபஸ் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? பிரிலிம்ஸ் சிலபஸ் அப்படிங்கிறது பிரிலிம்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் 200 மார்க்குக்கு 2 மணி நேரம் எழுதுவோம் அப்படிங்கிறத. 100 கொஸ்டின் வந்து இருக்கு. ஓகேவா? ஜிஎஸ் அப்படிங்கிறது காலையில எழுதுவோம். ஓகேங்களா? காலையில எழுதக்கூடிய எக்ஸாமா இருக்கு. அதுல என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரண்ட் ஈவென்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல, ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா ஓகேங்களா? அப்புறம் ஐஎன்எம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் குடுத்துருக்காங்க. பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமிக்ஸ், பாவர்ட்டி, டெமோகிராபிக்ஸ் இந்த மாரி நெறைய விஷயங்கள். ஜெனரல் இஷ்யூஸ் ஆன் என்விரான்மென்ட், எக்காலஜி, கிளைமேட் சேஞ்ச், கடைசியா ஜெனரல் சயன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் தான் நமக்கு பிரிலிம்ஸ்ல கேட்கக்கூடிய ஜிஎஸ் காலையில எழுதக்கூடிய எக்ஸாம்க்கு உண்டான அந்த சிலபஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது மத்தியானம் எழுதக்கூடிய இந்த சிசாட்ன்னு சொன்னோம் இல்லையா? சிவில் சர்வீஸ் ஆப்டிட்யூட் டெஸ்ட். அதனுடைய டியூரேஷனும் 2 மணி நேரம் தான். 80 கேள்விகள் இருக்கும். குவாலிஃபையிங் பேப்பர் தான் நமக்கு. அதுல 80 கேள்விகள் இருக்கும். இதுல நம்ம 33% மார்க்ஸ வந்து எடுத்தாலே போதும். சரிங்களா? ஸோ, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, காம்ப்ரிஹென்ஷன், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், அடுத்து டெசிஷன் மேக்கிங், மென்டல் எபிலிட்டி, பேசிக் நியூமரசி 10th கிளாஸ் லெவல்ல இருந்தாலே போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ, இதுல தான் நெறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. சிசாட் வந்து ரொம்ப முக்கியம். இதுல நம்ம 33% மார்க் எடுத்தா தான், நம்மளோட இந்த பேப்பர் காலையில எழுதின பேப்பர வந்து திருத்தி, நமக்கு அந்த மார்க் அப்படிங்கிறது வரும். அதன் அடிப்படையில தான் நமக்கு அந்த மெயின்ஸ்‌க்கு எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். ஸோ 2த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுக்கணும். சரிங்களா? அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். குவாலிஃபையிங் பேப்பர்ல என்னென்ன இருக்கும்? அப்படிங்கிற மாரியான விஷயங்கள்லாம் பின்னாடி குடுத்திருப்பாங்க நமக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பேப்பர்லயும் ஜெனரல் ஸ்டடீஸ் 1, ஜெனரல் ஸ்டடீஸ் 2 ஒவ்வொரு பேப்பர்லயும் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? என்னலாம் படிக்கணும்? எப்படி பிரிப்பேர் பண்ணணும்? அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இஷ்யூஸ் ரிலேட்டிங் டூ பாவர்ட்டி, இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் அந்த மாரி நெறைய விஷயங்கள் குடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இத ஒருக்கா எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு அந்த யுபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்குறப்போ குடுத்திருந்த முக்கியமான விஷயங்களா இருக்கு. ஸோ இந்த வருஷம் வேக்கன்சி அப்படிங்கிறத பார்த்தோம்னா, 1056 வேக்கன்ஸீஸ் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? 1056 வேக்கன்ஸீஸ். லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மார்ச் 5. பிரிலிம்ஸ் டேட் அப்படிங்கிறது 26 மே. ஓகேவா? பிரிலிம்ஸ் டேட் அப்படிங்கிறது 26 மேல வந்து இருக்கு. மெயின்ஸ் வந்து 20 செப்டம்பர்ல வந்து இருக்கு நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நமக்கு முக்கியமான டேட்ஸு. நோட்டிஃபிகேஷன் 14ஆம் தேதி வந்திருக்கு. கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, மார்ச் 5 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பிரிலிம்ஸ் டேட் வந்து 26 மே. மெயின்ஸ் டேட் வந்து 20 செப்டம்பர். சரிங்களா? ஸோ யுபிஎஸ்சி தேர்வுக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுங்க. பதட்டப்படாம. ஸோ கண்டிப்பா நீங்க பிரிலிம்ஸ், மெயின்ஸ் இன்டர்வியூ 3 தேர்வுகளையும் கடந்து கண்டிப்பா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகுறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.